கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சுவிசேஷம் அறிவிப்பது என்பது நம் எல்லோர் மேலும் விழுந்த கடமை. இந்த வருடத்திலாவது ஆண்டவருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு உங்களோடு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று கேட்கிறார். பாருங்கள், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எனது காரியமாய் என்று ஆண்டவர் கேட்கவில்லை, மாறாக நமது காரியமாய். அதாவது யார் ஒருவர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அதில் பங்குண்டு என்பதை எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நானும் ஆண்டவரும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், யார் நமது காரியமாய் போவார் என்றால் அவர் ஏற்கனவே வந்து அவர் செய்ய வேண்டியவைகளை செய்து முடித்து விட்டார். நமது என்ற வார்த்தை என்னையும் குறிக்கிறது. இப்பொழுது இருக்கிறது நான் தான். நான் போக வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எவ்வளவு அழகாய் எனது என்று பயன்படுத்தாமல் நமது என்று பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் இங்கே மறைமுகமாய் சொல்லிவிட்டார், நீதான் போக வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிப்பது உன்னுடைய கடமை, நான் அனுப்ப நீதான் இருக்கிறாய் என்று வெளிப்படையாய் சொல்லாமல் மறைமுகமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அதை புரிந்து கொண்ட ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேனே, என்னை அனுப்பும் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதே வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரே. ஏசாயாவை போல ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்ல போகிறீர்களா அல்லது அமைதலாய் இருக்க போகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு ஏசாயா சொன்னார், என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொன்ன போது இன்றைக்கு வரைக்கும் நாம் ஏசாயாவை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறோமே. அவன் வரலாற்றில் இடம் பிடிக்கிறவனாய் காணப்பட்டானே. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட அப்படியாய் மாற்ற விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் கேட்கிறார், யார் நமது காரியமாய் போவார் என்று. இன்றைக்கு நாம் சொல்லுவோமா ஏசாயாவை போல, ஆண்டவரே, நான் இருக்கிறேன், நான் போகிறேன், என்னோடு கூட நீர் வந்தால் மட்டும் போதும் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அவருடைய உள்ளம் மகிழும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.